அளவுகோல். பொருளாதாரத்தில் ஒருத்தர் எப்படி நடக்கிறான்னு பார்க்கணும். அந்த நேரத்தில் எனக்கு துன்யா பெருசு ஆகிரத்து சிறுசு நடந்துட்டா முடிஞ்சு. எல்லா செயலும் இப்படிதான் அல்ல இடப்படுவான். ஏன்னா அல்லாஹ் கல்ப பாக்குறவன், அவனுக்கு தெரியும். நீ என்ன ஆள் எனக்கு தெரியும், உன் மனசு எனக்கு தெரியாதா? சில்லறைக்கு தான் அம்புட்டு வேஷம் போட்ட அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூக்கி எறிஞ்சிருவானே. அப்ப இந்த வரதட்சணைய இன்னைக்கு வரைக்கும் ஒழிக்க முடியல. பேசுறோம், பெரிய பந்தா அடிச்சுக்கிறோம். அவர் சொன்ன மாதிரி நகை வேணா தொகை கொடுன்னு கேட்கிற மாதிரி, தொகை வேணா நகை கொடுவா, இப்படி இந்த மாதிரி பல வகையில காசா கேட்கிறாங்க. நகை வரதட்சணை ஒண்ணு வேணாம், நீங்க உங்க பொண்ணுக்கு போடுறத போடுங்க, அதுக்கு அர்த்தம் வேற, போட்டதை அனுப்பி விட்டுருன்னு அர்த்தம். போடாம அனுப்புனா வீட்டுக்கு வந்துருவான். இப்படி சொல்லி போடுறத நீ என்ன சொல்றேங்கிற, போடுறத போடுவான், இவ்வளவு சொல்லுவா, நீ போடுறத போடுங்க, நீ என்ன சும்மா அனுப்பிட போறிய, இதெல்லாம் கேட்கறதானே. இப்படி கேட்கறது அல்லது பணக்கார வீட்டை பார்த்து தேர்ந்தெடுக்கிறது. வரதட்சணை வாங்க மாட்டேன், ஆனா எப்படி தேர்ந்தெடுப்ப? அடே பணம் வச்சுக்கிறவன் எப்படி கொடுத்து நாளைக்கு 1000 மாப்பிளை வாங்குவான், அவனுக்கு வாழ்க்கை கிடைக்கும். பணம் வச்சுக்கிறவனுக்கு அவன் வந்து யாரை வேண்டாலும் வாங்க முடியும், எத்தனை லட்சம் கொடுப்பான். நீ வரதட்சணை வாங்காதவனா இருந்தா யாருக்கு கொடுக்க முடியாதோ, யாருக்கு மாப்பிளை கிடைக்காதோ அப்படி நீ தேர்ந்தெடுத்தேன்னு சொன்னா நீ அல்லாஹ்வுக்காக செய்யற அர்த்தம். காரி துப்புறாங்க எல்லாரும், இன்னும் வரதட்சணை பணக்காரர் தேர்ந்தெடுத்து வேற திறமையா இருப்பான், மாமனார் தங்கிடுறீல்ல, வரதட்சணை வாங்க மாட்டாரு, அங்க போய் தங்கிடுவாரு, அந்த அந்த செல்லத்தை பயன்படுத்திக்கிடுவார். அப்ப துன்யா பெருசுக்கு விளங்கிருச்சா? காசுல உரசுனா அவுட்டு, ஒண்ணும் இல்ல மாட்டேன். காசுல உரசி பார்த்தோம்னா அவுட். அதே மாதிரி காசுல நிறைய விஷயங்கள் இருக்கு, வரதட்சணை மட்டும் இல்ல, நம்முடைய கொடுக்கல் வாங்கல் இருக்கு. கொடுக்கல் வாங்கல்ல ஒரு காலத்துல ஒரு பேர் இருந்துச்சு, தௌஹீத் என்ன நம்பி கொடுப்பாங்க. இப்ப என்ன பேர் தெரியுமா? காசுல எவன குராபிய நம்பலாம், சுன்னத்து ஜமாத்தை நம்பலாம், தௌஹீத் காரணம் நம்பாத. இல்ல நீங்க சொல்றீங்களா? நான் அனுபவப்பட்டிருக்கேன். எத்தனை பேருக்கு சிபாரிசு பண்ணி வாங்கி கொடுத்துட்டு இன்னமும் தலையில சுமந்துகிட்டு இருக்கிறேன். தௌஹீத்வாதிக்கு சிபாரிசு பண்ணி 4 பேருக்கு வாங்கி கொடுத்து அந்த சுமையை இன்னமும் நான் கழிக்க முடியாம சுமந்துகிட்டு இருக்கிறேன். ஒரு குரான்கிட்ட இருக்கக்கூடிய இவருக்கு சொல்லி கொடுத்தா ஏற்கனவே சிறுக்கத்தை வெள்ளத்தை மன்னிச்சிருவான், அட்ரா சும்மா இவருக்கு என்ன தெரிஞ்சு வச்சிருக்காரு, அல்லாஹ் சிறுக்கத்தை எல்லாத்தையும் மன்னிச்சிருவான்ல, சிறுக்கத்தை வேற மன்னிச்சிருவான்னா அது வாஸ்தவம் தான். அல்லாஹ் மன்னிச்சிருவான், நீ வாங்கி ஹுக்கூக்குல் இபாத மன்னிப்பானா? சிறுக்கத்தை வேற மன்னிப்பான்னு சொன்ன அல்லாஹ் சம்பந்தப்பட்டதை மன்னிப்பான், மனித உரிமைகளை மன்னிக்க மாட்டான். சிறுக்குக்கு மேல சிறுக்கையாச்சும் உசுரோட இருக்கும்போது தௌபா செஞ்சு அவன் மன்னிச்சிருவான். மனுஷனுக்கு செஞ்ச பாவத்துக்கு மனுஷன் மன்னிக்கணும், அவன் மன்னிக்காச்சு அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அவ்வளவு பெரிய தப்புன்னு தெரிந்து கொண்டு கடன் வாங்குறதுல கொஞ்சம் கூட நாக்கூசுறது கிடையாது. வாங்குறது போய் சொல்லி வாங்குறதுக்கு, வாங்கின பிறகு அதை கொடுக்கிறதுக்கு கொஞ்சமாச்சும் ஒரு முயற்சி. எத்தனை பேர் கடன்காரதா இருக்கிறீங்க? கடன்கிறது ஒரு பாவம் தான், உங்களுக்கு தெரியுதா? கடன்கிறது ஒரு பாவம் தகுமா உங்களுக்கு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யுக்ஃபரு லிஷஹீதி குல்லு தம்பின் இல்ல தைன். கடனை தவிர எல்லா பாவங்களும் ஷஹீதுக்கு மன்னிக்கப்படுதுன்னா கடனை எங்க கொண்டு சேர்க்கிறாங்க? கடன் ஒரு நிர்பந்தத்துக்குரியது, நிர்பந்தத்திற்காக இல்லாத ஒருத்தன் அப்படி வாங்கலாம், கொடுக்க முடியாது. எனக்கு தெரியும், நமக்கு கொடுக்கவே இயலாது, நல்லா தெரியும். 50,000 1 லட்சம் ரூபாய்க்கு ஆடம்பரம் பண்ண போறான், இவனுக்கு எந்த சோர்ஸ்ல கொடுப்பான்? ஒரு சோர்ஸும் இருக்காது, வாங்குவான், தைரியமா வாங்குவான், கடன் தானே அப்படி நினைச்சு வாங்குறான். அப்படி வாங்கும் பொழுது இது தேவையாண்டு நீ முதல் யோசிக்கணும். வாங்கிய நேரத்தில் உனக்கு மூத்தா போயிட்டா அதை உன் வாரிசு திருப்பி செலுத்துவானா அப்படி யோசிக்கணும். அல்ல நீ உனக்கு அல்ல ஹயாத்தை போட்டான்னு சொன்னா நீ உழைச்சு கொடுத்துருவியான்னு யோசிக்கணும். இல்லன்னா என்ன ஆகும்? கடனுக்கு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருத்தர் ஷஹீத், ஷஹீதுனா அந்த ஷஹீத் இல்ல, முதல் சொன்ன அந்த ஷஹீத் இல்ல, பியூரான ஷஹீத், அல்லாஹ்வுக்காகவே நெசமாகவே அர்ப்பணித்து உயிரை கொடுத்தானே அந்த ஷஹீத். அவனை அல்லாஹ் என்ன செய்வான்? மறுமையில கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்றான், 3 மாசம் தொழுவனே அப்படா, 2 மாசம் வச்சிருப்போ, ஜகாத் கொடு வச்சிருப்போ, போ ஹஜ் செய்யல, போ போ எல்லாம் மன்னிச்சுட்டாங்க. அல்லாஹ் நீ புற பேசுறியா, போ எல்லாம் போச்சு. வேற ஒண்ணு தப்பு செய்யல, 10,000 ரூபாய் தரணுமே அதை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இதையெல்லாம் மன்னிக்கிறேன் ரப்புல் ஆலமீன். ஒரு ஷஹீதுக்கு கடனை மன்னிக்க மாட்டேங்கிறான். கடன்காரனுக்கு தீர்வு சொல்லி ஆகணும், கடன்காரனுக்கு பைசல் பண்ணி ஆகணும். அவன் கேட்பா, யா அல்லாஹ் எனக்கு தர வேண்டிய 10,000 ரூபாய்க்கு என்ன வழி? அல்லாஹ் எந்த மனிதனுக்கும் கடுகளவு அநீதி இழைக்க மாட்டான், நியாயம் வழங்குவான். இன்னல்லாஹ லா யல்லிமு ன்னாஸ ஷையா, அல்லாஹ் எந்த மனிதனுக்கும் அணு அளவுக்கும் அநீதி இழைக்க மாட்டான். அல்லாஹ் என்ன செய்வான்? என்ன சொல்ற? 10,000 ரூபாய்க்கு என்ன சொல்ற? அந்த அந்த உலகத்தில் ரூபா செல்லுபடி ஆகுமா?
செல்லுபடி ஆகாது. இப்ப எதை கொடுக்கணும்? 10,000 ரூபாயை தர்மம் செஞ்சால் அதுக்கு ஒரு நன்மை அல்லாஹ் கணக்கு வச்சிருப்பான். அந்த அளவுக்கு நன்மையை இவங்கிட்ட இருந்து பறிச்சு அவங்ககிட்ட கொடுப்பான். அதுவே 10 லட்சம் இருந்தா ஷஹாதத்துடைய மொத்த மர்த்தபாவும் போய் விராக அனுப்பான். உசுர கொடுத்து அங்க என்ன இல்ல ஒண்ணுமில்ல பாருங்க. உசுர கொடுத்தா வாங்கின கடனுக்காக வேண்டி ஒண்ணுமில்லாம நிக்கிறான்னு சொன்னா கடனுக்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிற, ஒரு ஷஹீதுக்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிற. அப்ப கடன்ல சுத்தமா இருந்தவர்கள் எத்தனை பேர்? வாங்கின கடனை 50-50 கொடுப்போம் ஒரு முயற்சியை துவக்கினவர்கள் எத்தனை பேர்? கடனை வாங்கிட்டீங்க, எத்தனை வருஷ கணக்கில் நிற்கும்? 50-50 வச்சுக்கிறீங்க. 100 அதுக்கான முயற்சி எடுத்து அல்ல நிறைவேற்றி தருவான். உள்ளதீன ஜாஹது ஃபீனா லஹனஹதி என்னஹும் சுப்லனாங்கிறது எல்லாத்துக்கும் உள்ளது. நீ எப்ப ஒழுங்கா உழைக்க ஆரம்பிக்கிறியோ அதுக்குரிய பாதையை காட்டுவேங்கிற அல்லாஹ். குடுக்கு கடன்னா கடன்னால சும்மா வந்து அர்த்தம். கடன்னா என்ன அர்த்தம்? அது சும்மா வர்றது வந்தா அப்படி நினைக்கிற அளவுக்கு நம்ம நிலைமை இருந்துகிட்டு இருக்கா இல்லையா? தௌஹீத் வாயினா இன்னைக்கு எவனும் கடன் தர மாட்டான். சுய பரிசோதனை காசுல ஏன் துன்யா அவ்வளவு பெருசா தெரியும் நமக்கு. இங்க வழங்கு அளவுகள் என்ன எல்லாத்துக்கும் நமக்கு இந்த 50,000 ரூபாய் பெருசா தெரியுது, அது பெருசா தெரியல. அங்க இழக்கிற இழப்பு பெருசா தெரியல, அங்க அல்லாஹ் வரக்கூடிய பரிசு பெருசா தெரியல. கடன்ல அப்படி, கடன்ல எப்படின்னு சொன்னா மத்ததெல்லாம் எப்படின்னா ரொம்ப மோசம். நாணயம் நேர்மை ஒண்ணும் கிடையாது. கடனை தவிர மோசடியா நம்மள்ட்ட கத்துக்கிறோம், எல்லாம் பண்றான். எல்லா விதமான தப்புகளும் தௌஹீத்னு சொல்லிக்கிட்டு வர்ற வழியை பத்தி அவனுக்கு கவலையே இல்ல. ஹராமான வியாபாரம் எதா இருந்தாலும் சரி அதெல்லாம் செய்ய தயார். தௌஹீத்னு சொல்லிக்கிட்டு லாட்டரி ஏஜெண்டா இருக்கிறவரெல்லாம் எனக்கு தெரியும். ஆமா, தௌஹீதுல இருந்து கொண்டு லாட்டரி டிக்கெட் விற்கக்கூடிய ஏஜெண்டா இருக்கக்கூடியவர்களை எல்லாம் நான் தெரியும். அப்ப இது என்ன, இது லாட்டரி விற்கிற காசு உனக்கு பெருசு. தௌஹீதுங்கிற ஒரு ஃபார்மாலிட்டிக்கு, அல்லாஹ்வுக்கு இது தௌஹீதுக்கு வரல. தௌஹீதுன்னா ஒரு மாடல், வேற ஒண்ணும் இல்ல. சில பேரு அல்லாஹ்வுக்கு பயந்து வருவான். இது கொஞ்சம் புதுமையா இருக்குல்ல, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. வித்தியாசமா எது வந்தாலும் ஏத்துக்கிறதுக்கு ஒரு மென்டாலிட்டி மனுஷனுக்கு இருக்குது. என்ன இளவ சொல்லுங்களேன், அதெல்லாம் ஏத்துக்குவான். ஒரு கிறுக்கம் வந்துகிட்டு 19 என்னமோ இருக்குன்னு வளரணும். அவன் ஒரு மென்டல் 19 ஒன்னும் 19 வரல. அவன் சொல்லக்கூடிய எதுவுமே 19 அடங்க மாட்டேங்குது. இவன் குரானை எண்ணி பார்த்தது இல்ல, அந்த எத்தனை அந்த நம்பர் வருதுன்னு பார்த்ததும் இல்ல. புதுசா அவனு தெரியுதுல 19 இப்படி மெண்டல். அப்ப புதுசா அந்த மாதிரி நீங்க தௌஹீதை ஏத்துக்கிட்டீங்களா, அல்லது இது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு காரியம், மறுமையில வெற்றி அடைவதற்குத்தான் அப்படி ஏத்துக்கிட்டீங்களா? அல்ல பாப்பான்ல. அப்ப புதுசுங்கிறதுக்காக நீங்க ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் நீங்க எப்படி வேண்டாலும் நடந்துட்டு போங்க. இதுதான் நம்முடைய மீட்சிக்குரிய ஒரே வழி அப்படின்னு ஏத்திருந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய கொடுக்கல் வாங்கல்களை சுத்தமாக்கிக்கிறங்க. கடனுக்கு மன்னிக்காத ரப்புல் ஆலமீன் மோசடியை மன்னிப்பானா, கலப்படத்தை மன்னிப்பானா, துரோகத்தை மன்னிப்பானா, ஏமாத்துறத மன்னிப்பானா? அதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அந்த மாதிரியான நிலைமையை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா வட்டி பொருளாதாரத்திலே நான் பேசுறேன். பதவி புகழ் ஒன்னொன்னா பார்க்க போறோம். துன்யாவுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் எடுத்து வைத்துக் கொண்டு ஒவ்வொரு அம்சத்திலையும் ஃபைல் ஒண்ணுல கூட பாஸ் மார்க் வாங்க முடியாது. துன்யாவை ஆகிரத்தான் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா காசுங்கிற பாடத்தில் எடுத்து பாருங்க. காசுங்கிற பாடத்திலே கோழி முட்டை தேடல, நம்ம தேட முடியல. எப்படி இருக்கிறோம்? வட்டி வாங்குறான் முஸ்லீம், இவன் தௌஹீத்வாதி. வட்டிங்கிறது எவ்வளவு பெரிய பாவம் உனக்கு தெரியாதா? அடே பாவத்துல ஷிர்க்குக்கு ஈக்குவலா வட்டி இருக்கா இல்லையா? அல்லாஹ் 3 பாவத்தை மன்னிக்க மாட்டான். 3 பாவத்துக்கு நிரந்தர நரகம். அல்லாஹ்வுக்கு செய்யற பாவத்துல, மனுஷனுக்கு செய்யறத விட்டுருங்க, அல்லாஹ்வுக்கு செய்யற பாவத்துல 3 பாவங்களுக்கு நிரந்தர நரகம் அல்லாஹ் சொல்றான். அது என்ன 3 பாவம்? ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது, அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்தை மனுஷனுக்கு கொடுக்கிறது, மகானுக்கு கொடுக்கிறது, உசோட உள்ளவனுக்கு கொடுக்கிறது, செத்தாளுக்கு கொடுக்கிறது, அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டியதெல்லாம் மனுஷன்ட்ட கேட்கிறது. அவளியாக பிள்ளைய கொடு, குட்டியை கொடு, எல்லாம் இதெல்லாம் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், பெரிய பாவம். மற்றதெல்லாம் மன்னிச்சிருவான். இதை செஞ்சுட்டு அப்படி மோத்தா போனான்னு வைங்க, நேர ரிசர்வ் தான். அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான். உமைய ஷிர்க் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. எவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறானோ அவனுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். சொர்க்கத்தில் நுழைய முடியாது. அவளியாவே மகானே பெரியாரே நீங்க தாங்க முடிஞ்சு வச்சுக்கத. அல்லாஹ்வுடைய இடத்துல வேற ஒரு ஆளை வச்சான் ஒருத்தன், அதோட காலி. அவனுடைய எந்த ஒரு மன்னிப்பு அவனுக்கு அறவே கிடையாது. இது ஒண்ணு ஃபர்ஸ்ட் பாவம். 2வது பாவம் என்ன? மன்னிக்காத பாவம் வட்டி. வட்டியை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்யறான்னா 2 சொல்றான். நிரந்தரமாக ஹாலிதீன ஃபீஹாங்கறான், நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். யாரு நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டாலும் மன்னிப்பு இல்லைன்னு அர்த்தம். நரகத்தில் 2 ஸ்டேஜ் இருக்குது. கொஞ்ச நாள் போட்டு கொஞ்சம் மாற்றி வதக்கிட்டு பாவத்துக்கு தகுந்த மாதிரி தண்டனையை தந்துட்டு அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு அனுப்புறதுன்னு ஒண்ணு இருக்குது.
கொஞ்ச நாள் தண்டனை சொர்க்கத்துக்கு